வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தொன் மகாதீருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்படுவதற்கு அனுமதி. முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமட்டிற்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுப்பதற்கு துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அஹமத் ஜாஹித் தாக்கல் செய்த விண்ணப்பத்திற்கு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. கடந்த ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி கோலாலம்பூர் நீதிமன்ற கட்டட வளாகத்தில் துன் மகாதீர் செய்தியாளர்களுக்கு வெளியிட்ட ஆவணங்கள் தொடர்பில் அவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுப்பதற்கு நீதித்துறை ஆணையர் கன் தி சியோங் அனுமதி அளித்தார். துன் மகாதீரின் பூர்வீகம் கேரளா என்றும் அவரின் உண்மையான பெயர் இஸ்கண்டா குட்டி என்றும் அம்னோ தலைவர் அஹமத் ஜாஹித் வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் அவருக்கு எதிராக துன் மகாதீர் அவதூறு வழக்கை தொடுத்துள்ளார். இந்நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்த பின்னர் நீதிமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசுகையில் துன் மகாதீர் தமது உண்மையான பெயர் தொடர்பான சில ஆவணங்களை பொதுவில் அம்பலப்படுத்தியிருந்தார். வழக்கின் முக்கிய ஆவணங்களை துன் மகாதீர் பொதுவில் அம்பலப்படுத்தியிருப்பது மூலம் அவர் நீதிமன்ற அவமதிப்பை செய்துள்ளார் என்று அஹமத் ஜாஹித் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்துள்ளார். துப்பாக்கிகள் வர்த்தகம் செய்ததாகவும் தோட்டாக்களை வைத்திருந்ததாகவும் குற்றச்சாட்டப்பட்டுள்ள ஓர் இஸ்ரேலிய பிரஜையான அபிடன் ஷாலோமிற்கு எதிரான வழக்கு விசாரணையை கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் வரும் ஜனவரி 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. 39 வயதுடைய அந்த இஸ்ரேலிய பிரஜை தனக்கு எதிரான குற்றச்சாட்டின் தன்மையை புரிந்து கொள்வதற்கும் வழக்கின் சாராம்சத்தை அறிந்து கொள்வதற்கும் ஒரு மொழிபெயர்ப்பாளரின் அவசியத்தை அவரின் வழக்கறிஞர் டத்தோ நரன் சிங் நீதிமன்றத்தில் வலியுறுத்தினார். குற்றவியல் சட்டம் 270வது பிரிவும் ஒரு மொழியை சரிவர புரிந்து கொள்ள முடியாதவருக்கு அவரின் தாய்மொழியில் ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்று டத்தோ நரன் சிங் வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து அந்த இஸ்ரேலிய பிரஜைக்கு மொழிபெயர்ப்பாளரை ஏற்பாடு செய்வதற்கு ஏதுவாக நீதிபதி ஜைனல் அபிடின் வழக்கு விசாரணையை ஒத்திவைப்பதாக அறிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டத்தோ நரன் சிங் தமது கட்சிக்காரருக்கு இப்ரானி மொழிபெயர்ப்பாளரை கோரியிருப்பதாக தெரிவித்தார். அரசாணை உத்தரவு விவகாரத்தில் DAPயை தொடர்புபடுத்தும் பாஸ் கட்சியின் செயல் வெறுக்கத்தக்க ஒன்று என்பதுடன் அது ஓர் அரசியல் விளையாட்டாகும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். மற்றவர்களை குற்றஞ்சாட்டுவது பாஸ் கட்சிக்கு கைவந்த கலையாகும். எந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தாலும் அதற்கு DAPயே முழுக்க காரணம் என்று அக்கட்சி குற்றஞ்சாட்டியே அரசியல் லாபத்தை தேடி வருகிறது என்று ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். நேற்று நிகழ்ந்த தீ விபத்தில் பெரும் சேதத்திற்கு இலக்கான பேரா அயர்தாவார் தோட்ட தமிழ் பள்ளியைச் சேர்ந்த 32 மாணவர்கள் நாளை புதன்கிழமை முதல் வீட்டிலிருந்து இயங்கலை வாயிலாக கல்வி கற்பர் என்று மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் தெரிவித்தார். 2024 கல்வியாண்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையுடன் நிறைவுக்கு வரும் வேளையில் ஜனவரி 17ஆம் தேதி வரை அவர்கள் வீட்டிலிருந்து தங்கள் கல்வியை தொடர்வர் என்று சிவனேசன் குறிப்பிட்டார். தீயில் சேதமுற்ற அயர்தாவார் தோட்ட தமிழ் பள்ளிக்கு இன்று நேரடி வருகை புரிந்து பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சிவனேசன் மேற்கண்டவாறு தெரிவித்தார். போதைப் பொருளை கடத்தியது, அதனை புதைத்து வைத்திருந்தது ஆகிய குற்றங்களுக்காக முன்னாள் விமான பணியாளருக்கும் அவரின் 2 நண்பர்களுக்கும் கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று ஆயுள் தண்டனை மற்றும் 18 பெரம்படி தண்டனை விதித்தது. முன்னாள் விமான பணியாளரான 40 வயது கார்த்திக், தொழிற்சாலை ஒன்றின் முன்னாள் நிர்வாகியான 35 வயது பிரவீன் மற்றும் ஒரு முன்னாள் விற்பனை பணியாளரான 26 வயது முகமது அலி ஆகியோருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி டத்தோ அசார் அப்துல் ஹமீத் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். இந்த மூவரும் கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 14ஆம் தேதி கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் பந்தாய் சென்ட்ரலில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சிவில் மற்றும் குற்றவியல் வழக்குகள் என கடந்த 6 ஆண்டு காலமாக நீதிமன்ற வாசலை மிதித்துக் கொண்டிருப்பதாக முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தில் ஒரு நீண்ட பயணத்தை தாம் கொண்டிருப்பதால் தற்போது தம்மால் சட்டத்துறை பயிற்சிக்கான வகுப்புகளை நடத்த முடியும் என்று சிரித்தவாறு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் அவர் தெரிவித்தார். கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் நீதிமன்றத்திற்கு வந்து கொண்டிருப்பதால் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய படிப்பை விட அதிகமான சட்ட விஷயங்களை தாம் கற்றுக்கொண்டதாக நஜீப் குறிப்பிட்டுள்ளார்.
தைப்பிங் ஜலன் அவுலோங் கம்புங் போயான் அருகில் பூட்டப்பட்டிருந்த வீடொன்றில் ஓர் இந்திய ஆடவர் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உயிரிழந்த நபர் 45 வயது எஸ். சந்திரசேகர் என்று அடையாளம் கூறப்பட்டுள்ளதாக தீயணைப்பு மீட்புப் படையினர் தெரிவித்தனர். பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து தீயணைப்பு மீட்புப் படை வீரர்கள் பூட்டப்பட்டிருந்த வீட்டின் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது ஆடவர் இறந்து கிடந்தது தெரியவந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த டிசம்பர் 28 பலதரப்பட்ட போதைப் பொருளை கடத்தியதாக ஒரு காதல் ஜோடியினர் ஜோஹர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர். 32 மற்றும் 34 வயதுடைய அந்த காதல் ஜோடி மீது எந்தவொரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. அவர்களுக்கு எதிரான வழக்கு உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. கடந்த டிசம்பர் 28 ஸ்கூடாய் பர்சியாரான் முத்தியாரா மாசில் இருவரும் 14.42 கிலோ எடை கொண்ட பலதரப்பட்ட போதைப் பொருளை கடத்தியதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. செப்பாங்கில் கடந்த டிசம்பர் 29 முதல் காணாமல் போனதாக கூறப்பட்ட 17 வயது இளம்பெண் நேற்றிரவு 11:15 மணியளவில் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். செராஸ் பத்துசம்பிலானில் உள்ள ஓர் உணவகத்தில் நூருல் ஃபத்தேஹா நபீலா முகமது ஜைலானி என்ற அந்த இளம்பெண் கண்டுபிடிக்கப்பட்டார். அவர் காணாமல் போன சமயம் தோழியின் வீட்டில் இருந்ததாக செப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நூர்ஹிசாம் பஹமான் ஓர் அறிக்கையில் தெரிவித்தார். கடந்த டிசம்பர் 31 அன்று நூருலின் அத்தை அளித்த புகாரை தொடர்ந்து அப்பெண் காவல்துறையினரால் தேடப்பட்டு வருவதாக ஜனவரி 4 ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. குவாலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையின் 42.1 கிலோமீட்டரில் பென்தோங் அருகில் ட்ரெய்லர் லாரி ஒன்று பள்ளத்தாக்கில் விழுந்த கோர விபத்தில் உயிரிழந்த இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று திங்கட்கிழமை நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் 40 வயது சம்சோல் யாக்கூப் மற்றும் 39 வயது நூர் ஆஸ்வாட் முக்தார் என்று அவ்விருவரும் அடையாளம் கூறப்பட்டதாக பென்தோங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜைஹா முகமது கஹார் குறிப்பிட்டார். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு தனது 13 வயது சொந்த மகளை பாலியல் பலாத்காரம் புரிந்த குற்றத்திற்காக ஆடவர் ஒருவருக்கு கூச்சிங் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 57 ஆண்டு சிறை மற்றும் 10 பெரம்படி தண்டனை விதித்தது. கடந்த 2021 ஆண்டு டிசம்பர் 28 சரவா லூண்டு என்ற இடத்தில் உள்ள தனது வீட்டில் அந்த நபர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அந்த நபர் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வரும் காலத்தில் அவருக்கு நல்லுரைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுடன் சிறை தண்டனை முடிவடைந்து வெளியேறும் போது 2 ஆண்டுகள் போலீஸ் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்று நீதிபதி ஐரிஸ் ஏவன் ஜான் உத்தரவிட்டார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தனது வீட்டில் உறவினரின் 5 வயது மகளை மானபங்கம் செய்ததாக கூறப்படும் 15 வயது இளைஞனை 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்குமாறு மலாக்கா ஐக்ரோ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. பள்ளிக்கு செல்லாத அந்த 15 வயதுடைய இளைஞன் மலாக்கா புக்கிட் ரம்பாயில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. 2017 ஆண்டு சிறார் பாலியல் துன்புறுத்தல் சட்டத்தின் கீழ் அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மலாக்கா மாநில இடைக்கால போலீஸ் தலைவர் டத்தோ முகமது ஜவாவி தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.